வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எல்லா இடத்துலையுமே அது கிடைக்குது. ரோடு சைடில் தெருவுலேருந்து சின்ன கடையிலேருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்குமே எல்லாம் செய்கிறாங்க. இருந்தாலையும் அது சுட்ட எண்ணெயிலே திருப்பி சுடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக ஒரு கசப்பு ஒரு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புது எண்ணெயில் புதுசாக வாங்கிய சிக்கனில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிராய்லர் சிக்கன் போன்லெஸ்ஸு ஒரு 300 கிராம் எடுத்துருக்குது. அது இப்போ நம்ம அது மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு முதல்ல லெமன் ஒரு அரை பழம் புழிஞ்சிக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், எல்லாம் ரெண்டும் கலந்து அரைச்சிது அது ஒரு ஸ்பூனு. இது காஷ்மீரி மிளகா போட்டுடலாம், இல்லைன்னா தனி மிளகா தூள் இருந்தால் கூட போடலாம். இல்லை கடையில் விற்கிற சிக்கன் 65 மசாலா இருக்கும், அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி, இதுனா சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். இது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குது. இந்த அரிசி மாவு ஒரு ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது சிக்கனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு எல்லாம் சரியாக போகும். ஊற கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம இதை இப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறின்னு இருக்கட்டும். அடுத்து நம்ம ரைஸ் எப்படி செய்யறதுன்னு ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் கல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், எது சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எள்ளெண்ணெய் வேணாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் அப்புறமா தான் கிளறி விடணும். சிறுந்தீரை வச்சு கிளறி மாற்றி விடலாம். கொஞ்சம் சிக்கன் 65 இதே தான். அது எப்படி ரெசிபி எப்படி செய்யணுமோ அதே இது மெத்தட் தான் இது செஞ்சுருக்குறோம். இது வறுத்துட்டு நம்ம இதே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு, சும்மா சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸு அது மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், ஸ்டார்டராக வச்சுக்கலாம். இது காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் பிள்ளைங்க இதே இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. இது நல்லா வறுவிட்டுருச்சு. திருப்பி விட்டு எடுத்துட்டோம். இந்த அளவு வந்தால் போதும். அந்த மாதிரி எடுத்துடலாம். இதுக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குது. பாஸ்மதி அரிசி தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த மாதிரி போடலாம், இல்லைன்னா சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உலையில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 80% முழுசாக வேகக்கூடாது. அப்படியே உதிரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரை வேக்காடாக வச்சுக்கணும். வேகும்போது அதில் கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு லெமன் ஒரு அரை லெமன் ஊற்றி அதில் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு வடித்து ஆற வச்சிடணும். அப்படியே மூடி வைக்கக்கூடாது, கொலன்னு ஆகிடும். இதுமாரி கொலன்னு வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்து நம்ம ஆற வச்சிடணும். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வறுத்து எடுத்த சிக்கனை நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 2-3 கூட அப்படி கட் பண்ணிக்கலாம். அது முழுசாக போட்டால் நல்லா இருக்காது, பெரிய துண்டாக இதாக இருக்கும். சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ செய்யறதுக்கு முன்னே நம்ம முட்டை ஒரு 3 முட்டை உடச்சி எடுத்துக்குது. இதில் முட்டையில் கொஞ்சம் பெப்பர் கலந்துக்கலாம். இதே பீட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த முட்டையிலையும் காரம் ஏறும். அதேமாரி உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ 3 முட்டை எடுத்துட்டு அதில் பெப்பரும் சால்ட்டும் கலந்து இப்படி வச்சுருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். பானல் வச்சு அடுப்பத்தை வச்சுருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அந்த சிக்கன்லாம் வறுத்தோம்ல, அந்த எண்ணெயே இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுக்குது. அதே மாதிரி இஞ்சி ஒரு 2 இன்ச்சு நீட்டத்துக்கு அதுவும் பொடியாக கட் பண்ணிக்குது. இப்போ இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிக்குது நீல வாக்கில். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிக்குது. அது ஒரே கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு, ஒரு 100 கிராம் கோஸு. இது 2 விட கோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இதில்
வெங்காயம் பச்சை மிளகாயம் இது லேசாக வதங்கும் போதே நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துடலாம். இது வதங்கினதுனா இது வேக கொஞ்சம் லேட் எடுக்கும், டைம் எடுக்கும். அப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது பாதி வெந்ததுனால நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவி தண்ணியில் போட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்குது. ஆனால் கோஸில் தான் நிறைய மருந்து அடிப்பாங்க. அதனால் நம்ம இதை நல்லா கழுவிட்டு எடுத்து செய்யணும். கடையெல்லாம் அப்படியே கழுவவே மாட்டாங்க, அப்படியே போட்டு கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது உங்களுக்கு கோஸ்லேயும் காலிஃப்ளவர்லேயும். இந்த காய் வந்துடுச்சு, இப்போது பாதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சுக்கிறோம்ல, அதுக்கு வந்து இதில் கலக்கி உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அடிச்சு இதை கிளறிடணும். அப்போ தான் கொஞ்சம் பீஸு முட்டையில் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லைன்னா பொடியாக இதாகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காயெல்லாம் சேர்த்துருவோம். காய் முட்டை எல்லாம் கலந்து போடும். இப்படி முட்டை காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ அந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சு சாதத்தை சேர்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்னாவே சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சாதத்திலே உப்பு போட்டு வச்சுட்டோம். நம்ம இது காய் இதெல்லாம் கூட வளர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் கடைசியில் சிக்கன் சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இது சோயா சாஸு, இது ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இது சோயா சாஸில் எப்பயுமே உப்பு இருக்கும், அதனால சாதத்தில் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். அதேமாதிரி டொமேட்டோ கெச்சப்பு அது 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இதில் போட்டோடனே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த சிக்கன் மசாலாலாம் அதில் ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கிடும். இது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வறுத்த சுட்ட எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சர்க்கரை, இது சின்ன ஸ்பூனு, அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த வினிகர் சேர்த்தும்போது அது ஒரு புளிப்புத்தன்மையாக இருக்கும். அது அந்த ஸ்வீட்டு டொமேட்டோ கெச்சப்லாம் போடுறோம்ல, அது ஸ்வீட்டாக இருக்கும். அது புளிப்போட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வினிகர் போடுறதுனால. சுகர் வந்து அந்த ஸ்வீட் தன்மை கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவி இறக்க வேண்டியது தான். ஆரோக்கியமான முறையில் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்குறோம். இதில் காய்கறியோட சிக்கனோட முட்டை எல்லாமே கலந்துருக்குது. எல்லா நியூட்ரிஷனும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் எண்ணெய் இது ஒன்று தான் இதில் இந்த ட்ராபேக்கு. மற்றபடி சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் வந்த பிள்ளைங்களுக்கு இது நம்மளே வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா வீட்டில் மத்தியானத்தில் செஞ்சு சாதம் வச்சு கூட இதே மாதிரி கூட செய்யலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இது நம்ம கடையில் போய் சாப்பிடாம வீட்டிலே செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். அதுமாரி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதேமாரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை.